யாரையும் மட்டமா நினைக்காதீங்க. நீங்க 5 வக்து தொழுகிறதுனாலையும் 30 நாள் நோன்பு வைக்கிறதுனாலையும் தொழாதவர்களை விட நீங்க உயர்ந்தவர்கள்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நம்ம இபாதத் வணக்க வழிபாடு நம்மள ஒரு நல்ல மனுஷனா மாத்தலனா அந்த வணக்கத்துல எந்த பிரயோஜனமும் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம் சொன்னாங்க, எவன் ஒருவன் மனதில் கடு அளவு பெருமை இருக்குமோ, ஈகோ இருக்குமோ, அவன் சொர்க்கத்துக்குள்ளே நுழைய முடியாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்க நெத்தியில தழும்பு வர்ற அளவுக்கு தொழுவுனா கூட அடுத்தவங்களை நீங்க காயப்படுத்தினாலோ இல்ல கஷ்டப்படுத்தினாலோ அந்த தொழுகை அல்லாஹுக்கே தேவையில்லை. உண்மையான ரமலான் உங்களை அடக்கமானவர்களாக மாத்தணும். அடுத்தவங்களை நீங்க கிண்டல் பண்றதையோ இல்ல கேலி பண்றதையோ இல்ல மட்டமா பேசுறதோ இன்னையோட நிறுத்திக்கோங்க. உங்களுடைய கேரக்டர் தான் ஈமானோட கண்ணாடி. தலை குனிஞ்சு அல்லாஹுவை வணங்குங்க. தலை நிமிர்ந்து வாழ ஒரு அழகான வாழ்க்கையை அல்லாஹ் தருவான். உங்க ஈகோவை விட அல்லாஹ் முக்கியம்னு நினைச்சா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்க வாழ்க்கையை மாத்த போற இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.